I think we are going through very bad times in India at the moment, I think. இப்பொழுது இந்திய தேசம் மிகவும் மோசமான சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். Because India is the highest viewers of pornography in the whole world. ஏனென்றால் முழு உலகத்திலேயுமே மிக அதிகமாக ஆபாச படங்களை பார்க்கிறவர்கள் இந்தியா தேசத்துல தான் இருக்கிறார்கள். I was totally shocked when I looked into the statistics. இந்த புள்ளி விவரத்தை படித்த பொழுது நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்து போனேன். We used to speak about culture. நம்ம கலாச்சாரத்தை பற்றி அதிகமாக பேசுகிற தேசம். This nation was the nation that was boasting about its own culture. இந்த தேசம் எப்பொழுதுமே தன்னுடைய கலாச்சாரத்தை பற்றி பெருமை பாராட்டுகிற ஒரு தேசம். The fear and honor what this nation had for their own parents, for example. தங்களுடைய பெற்றோர்களுக்காக ஆரம்ப நாட்களிலே பிள்ளைகள் வைத்திருந்தான் அந்த கனம், அந்த மரியாதை எல்லாம். Somehow everything is dwindling. எப்படியோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது. When you listen to a mother who kills a little baby boy, தனக்கு பிறந்த சொந்த ஒரு ஆண் பிள்ளையை கொல்லுகிறதான ஒரு தாயினுடைய செய்தியை கேட்கும்போது, just to live in a lesbian relationship with another woman, இன்னொரு பெண்ணோடு கூட ஒரு திருமண உறவில் இருக்க வேண்டும் என்பதற்காக. all news from today. இதெல்லாம் இன்னைக்கு வந்த செய்தி. Or a 4-year-old child is sleeping with its grandmother. அல்லது ஒரு 4 வயது குழந்தை தன்னுடைய தாத்தா பாட்டியோடு கூட தூங்கும்போது, and some fellow comes and grabs the child in the middle of the night and rapes the child. யாரோ ஒருவன் வந்து நடு இரவில் அந்த பிள்ளையை கற்பழிக்கிறான். News from today. இன்னைக்கு வந்த செய்தி. At times I am really scared about things happening. சில நேரங்களில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நான் பயப்படுகிறேன். We have to continuously pray that God really protects these little kids. தேவன் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உண்மையாகவே நாம் ஜெபிக்க வேண்டும். Not only here in the church but also when you go back home. சபையில் மாத்திரம் இல்ல, நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது கூட. Every child is precious in the sight of the Lord. ஒவ்வொரு குழந்தையுமே தேவனுடைய சமூகத்தில் மிகவும் விலையேறப்பெற்ற ஒன்றாய் இருக்கிறது. God has given us a wonderful opportunity to look after these children for a certain time. இந்த பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவன் நமது கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். But still we parents and friends and family members have to be extremely vigilant. இருந்தாலும் கூட பெற்றோர்களாக பாதுகாவலர்களாக இருக்கிற நாம் மிக மிக கண்காணிப்போடு இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. No, I would like to speak about the shortest letter in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான மிக சிறிய நிருபத்தை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். Apostle Paul wrote about 13 letters. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். Actually he wrote more than 13 letters. 13 நிருபங்களுக்கு மேலேயே அவர் எழுதியிருக்கிறார். But some of them most probably are already lost. ஆனா ஒரு சிலவை ஒருவேளை தொலைந்து போயிருக்கலாம். But from the letters we have at present, ஆனா இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கிறதான அவர் எழுதினதான கடிதங்களில் இருந்து, the letter Philemon is very extremely an excellent letter. பிலிமோனுக்கு எழுதினதான அந்த நிருபம் மிக மிக அற்புதமான ஒரு மிக சிறப்பான நிருபம் என்று நான் சொல்லுவேன். It's just one chapter. It's the shortest letter in the New Testament. ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டிலே மிக சிறிய ஒரு நிருபம். But packed with a lot of spiritual truths. ஆனா அதிகமான கர்த்தருடைய சத்தியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு நிருபமாக இருக்கிறது. When Jesus left his disciples, he said like this. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை இந்த பூமியிலே விட்டு செல்லும்போது அவர் சொன்னார், After the Spirit comes, he's going to lead you into all the truth. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். And this is what happened after the Holy Spirit was poured out on the church of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சபையிலே ஊற்றப்பட்ட உடனே இதுதான் நடந்தது. Apostle Paul was taken to the third heavens one day. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். And he had revelations that no other man could have. எந்த மனிதனுக்கு இல்லாத வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டார். Dear brothers and sisters, revelation always has to do with intimacy. கருமையான சகோதர சகோதரிகளே, வெளிப்பாட்டுக்கும் தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு. The more you are close to God, எந்த அளவுக்கு தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறீர்களோ, the more God can open his heart and show to you. அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய இதயத்தை திறந்து உமக்கு காண்பிப்பார். He doesn't reveal anything to strangers on the streets. ஏதோ வழியில போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய இதயத்தை திறந்து காண்பிக்கிறது இல்லை. But to his friends he is not going to hide his truths and revelation. ஆனா தம்முடைய நண்பர்களாகிய சிநேகிதர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தையும் மறைப்பதில்லை. And I personally believe Apostle Paul, from his background, he was a great guy,
but still he was very, he was leaning upon the Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பின்னணியத்திலிருந்து மிக உயர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். Without Apostle Paul, we would never know anything about the cross of Calvary. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாமல் நிச்சயமாக சிலுவையை பற்றி நமக்கு எதுவுமே தெரிந்திருக்காது. We would have not known anything about baptism or the baptism of the Holy Spirit. ஞானஸ்நானத்தை பற்றியோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றியோ நமக்கு தெரிந்திருக்காது. Or about the fruits or the gifts of the Holy Spirit. அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பற்றியோ கனிகளை பற்றியோ நமக்கு தெரிந்திருக்காது. We will know very little about the church of Jesus. இயேசுவின் சபையை பற்றி நமக்கு மிக கொஞ்சம் தான் தெரிந்திருக்கும். How the church of Jesus was structured, for example. இயேசு கிறிஸ்துவின் சபையானது எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெரிந்திருக்காது. How God gave ministries to his body called the church of Jesus. எப்படி இயேசுவின் சபை என்கிறதான அவருடைய சரீரத்துக்கு ஆண்டவர் ஊழியங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிந்திருக்காது. Because when God changed your personal life through the power of the gospel, ஏனா தேவன் தம்முடைய சுவிசேஷத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற ஆரம்பித்தபோது he had a plan and a destiny for every one of us, I tell you. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவுமே தேவன் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருந்தார் என்று நான் சொல்லுகிறேன். God didn't say, okay, follow me and then go according to your own will and pleasure. ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவில்லை என்னை பின்பற்றி வா அப்படியே உன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி நீ போகலாம் என்று சொல்லவில்லை. And now you have the ticket to the heavens now in your pocket. இப்பொழுது பரலோகத்துக்கு போறதுக்கு உனக்கு ஏற்கனவே ஒரு சீட்டை நான் வழங்கி விட்டேன். So put this ticket at the back pocket of your jeans. அதனால நீ உன்னுடைய கால் சட்டை பாக்கெட்ல உன்னுடைய சீட்டை வைத்துக்கொண்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லவில்லை. And wait till I come down and pick you up one day. ஒரு நாள் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி உன்னை கூப்பிடும் வரைக்கும். No, it's never like this. இல்லை ஒருபோதும் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. When God interrupted into our sinful lives one day, தேவன் ஒரு நாள் நம்முடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர் பிரவேசித்தபோது he says, I have a plan and a destiny for you. அவர் சொன்னார் உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் வைத்திருக்கிறேன். I have a specific purpose for every one of the lives who are here this evening. இந்த மாலை வேளையில் எனக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்காகவும் நான் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறேன். I did not come and bump into you one day and said, oh, you are there, please follow me now. ஒரு நாள் திடீரென்று நான் உன்னுடைய வாழ்க்கையில மோதிவிட்டு நீ கூட இருக்கிறையா சரி நீயும் வரலாம் என்று சொல்லவில்லை. No, God foreknew me before the foundation of this world. இல்லை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. This God called me by my name. இந்த தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He separated me even in the womb of my mother. என்னுடைய தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னை அறிந்திருக்கிறார். Not only he called me by my name, அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருப்பது மாத்திரமல்ல, and he has a purpose to really bring me to the place where I am like the Lord Jesus himself. ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே மாறும் இடத்திற்கு அவர் என்னை கொண்டு வருவார். And until everything is changing in our lives, அந்த நாள் வரைக்கும் எல்லா நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றிக் கொண்டே இருக்கிறார். God uses messages, God uses circumstances to completely change us. தேவன் செய்திகளை கொண்டு சூழ்நிலைகளை கொண்டு நம்மை முற்றிலுமாக மாற்றும்படி அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். God may not use the same structure and same method to change our lives. தேவன் ஒருவேளை ஒரே விதமான சூழ்நிலையும் ஒரே விதமான பாதைகளை வைத்து நம்மை மாற்ற மாட்டார். Some people can change with just one song. Do you know this? ஒரு சிலர் ஒரே ஒரு பாடலினால மாறி விடுவார்கள். One testimony can make your life upside down. ஒரே ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும். I have read so many books, but some books really touch me so deeply into my personal life. எத்தனையோ புத்தகங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் படித்திருக்கிறேன். ஆனால் சில புத்தகங்கள் என்னை மிகவும் ஆழமாக It தொட்டிருக்கின்றன. really make me think and said, yes, this is the way I have to go through now. அது என்னை சிந்திக்க வைப்பது மாத்திரமல்ல, இல்லை இந்த பாதையின் வழியாகத்தான் போக வேண்டும் என்று என்னை முடிவெடுக்கும் வைத்திருக்கின்றன. Sometimes one prayer is enough to really touch you. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் தொடுவதற்கும் ஒரே ஒரு ஜெபம் போதும். One message is enough to turn your life upside உங்களுடைய down. வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு செய்தி போதும். Because God said, I want you to come to the ways that I have foreordained for you. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்காக முன்குறித்த பூர்வ பாதைகளிலே நீ வந்து சேரும்படியாக நான் விரும்புகிறேன் The என்று question சொல்லுகிறார். is on which way you are walking right now. கேள்வி என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். You know, Apostle Paul had wonderful revelations. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக அற்புதமான வெளிப்பாடுகள் கிடைத்தன. Without Apostle Paul, you would never know about the Last Supper, for example. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாமல் நமக்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து எதுவுமே தெரிந்திருக்காது. You would not know about structures in the Church of Jesus. அதேபோல இயேசுவின் சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு முறைகளை பற்றி நமக்கு When he writes to தெரிந்திருக்காது. the Ephesians, for example, உதாரணமாக எபேசுக்கு எழுதிய நிருபத்தை நாம் he பார்க்கும்போது says there are fivefold ministries into the Church of Jesus. அங்கே சொல்லுகிறார் இயேசுவின் சபையிலே 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. They're going to be apostles or missionaries. அப்போஸ்தலர் என்கிறதான மிஷனரிகள் இருப்பார்கள். You know, apostolos means sent, that's all.
அப்போஸ்தலாஸ் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். Missionaries comes from the word missiles, for example. மிஷனரிகள் என்கிறதான வார்த்தையானது ஏவுகணைகள் என்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. Just like a missile is sent from nation to nation, from city to city, God sends his own people to minister unto him. எப்படி ஏவுகணையானது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு அது ஏவப்படுகிறதோ, He speaks about prophets, he speaks about shepherds, தீர்க்கதரிசிகளை பற்றி பேசுகிறார், மேய்ப்பர்களை பற்றி he பேசுகிறார், speaks about teachers, and he speaks about evangelists. போதகர்களை பற்றி பேசுகிறார், சுவிசேஷகர்களை பற்றி பேசுகிறார். Because not every one of us have the same calling. ஏனென்றால் நாம் எல்லாருக்குமே ஒரே விதமான அழைப்பை தேவன் This is கொடுக்கவில்லை. the reason why we should know the church is always a teamwork. இந்த காரணத்தினால் தான் சபை என்பது எப்பொழுதுமே ஒரு குழு அமைப்பு என்பதை நாம் அறிந்திருக்க You know, வேண்டும். just this afternoon I was listening to an interview from a very godly person. இந்த மத்தியான வேளையிலே ஒரு தெய்வ பக்தி மிகுந்த ஒரு மனுஷனுடைய ஒரு பேட்டியை நான் பார்த்து I think கொண்டிருந்தேன். you know Brother Stanley already from FMBB, yeah? FMBB-லிருந்து ஸ்டான்லி அவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று Just for a நினைக்கிறேன். few minutes I was listening to one of his interviews. அவருடைய நேர்முக பேட்டியை நான் சில வினாடிகள் பார்த்து He said கொண்டிருந்தேன். the early church was concerned about the glory of God. அவர் சொல்லுகிறார், ஆதி சபையானது தேவனுடைய மகிமை பற்றி அதிகமாக அக்கறை கொண்டிருந்தது And என்று this is the சொன்னார். reason why they were growing, extremely growing. இந்த காரணத்தினால் தான் அந்த சபைகளானது மிக அதிகமாக பெருகி வளர்ந்தன. But today it's all about your position. ஆனா இன்றைக்கு எல்லாமே நம்முடைய பதவியை பற்றி Oh, தான் this is my யோசிக்கிறார்கள். church. ஓ, இது என்னுடைய சபை, Oh, this is my ministry. இது என்னுடைய ஊழியம், And no one is going to creep into my area. என்னுடைய பகுதியில யாரும் உள்ள வரக்கூடாது. Dear brothers and sisters, this is never the Holy Spirit, I tell you. கருமையான சகோதர சகோதரிகளை, இது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணமே கிடையாது. This afternoon, 2 people came and spoke to me. இந்த மத்தியான வேளையில் 2 பேர் வந்து என்னிடத்துல Young பேசிக்கொண்டிருந்தார்கள். people, they said, we were so deeply touched by the message in the youth service. வாலிபர்கள் சொன்னார்கள், இந்த வாலிபர் கூட்டத்தில் அளிக்கப்பட்ட செய்தி எங்களை மிகவும் ஆழமாக தொட்டது என்று சொன்னார்கள். I was very happy about அதை it. பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். They were not here in the main service. அவர்கள் இங்கே முக்கிய ஆராதனையில் இருக்கவில்லை, No, they were in the youth service. அவர்கள் வாலிப ஆராதனையில் But இருந்தார்கள். God spoke to them specifically. இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட மிக துல்லியமாக பேசி இருக்கிறார். Dear, I am so thankful for Apostle Paul and all the revelations that God gave this man. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றியும் தேவன் அவர் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளை பற்றியும் நான் மிகவும் You know, சந்தோஷப்படுகிறேன். this small letter to Philemon, what he is writing here. இங்கே பிலமோனுக்கு எழுதினதான இந்த சிறிய கடிதத்திலே It's a very short letter, but go home and read it word after word. இது மிக மிக ஒரு சிறிய நிருபந்தான். இருந்தாலும் கூட வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வரியாக நீங்கள் வாசித்து It has பாருங்கள். been packed with spiritual truths. இது ஆவிக்குரிய சத்தியங்களினால முற்றிலுமாக Actually, நிறைக்கப்பட்டிருக்கிறது. Paul is writing this letter to one of his friends. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நண்பர்களில் ஒருவருக்கு இந்த கடிதத்தை He எழுதுகிறார். got saved in the city of Ephesus, எபேசு சபையிலே அவர் ரட்சிக்கப்பட்டவர். and now he is in the city of Colossae. இப்போது கொலோசை பட்டணத்திலே அவர் வசித்துக் And கொண்டிருக்கிறார். actually, he's a church leader now in this city. இப்பொழுது அந்த பட்டணத்திலே அவர் ஒரு சபை தலைவனாக இருக்கிறார். And he's a very affluent person. இந்த நபர் மிகவும் ஒரு பிரபலமானவர். And he has a slave called Onesimus. ஒனேசிமஸ் என்கிறதான ஒரு அடிமையை அவர் வீட்டிலே I வைத்திருந்தார். think you know this. In the Roman Empire, there were a lot of slaves. ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த நாட்களில் அநேக அடிமைகள் இருந்தார்கள் என்று உங்களுக்கு About தெரிந்திருக்கலாம். 40% at least were slaves in those days. அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 40% பேர் அடிமைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். So Onesimus was there. எனவே ஒனேசிமஸ் என்கிறதான இந்த மனுஷனும் இருந்திருக்கிறார். This man's name means useful. ஒனேசிமு என்றால் பிரயோஜனம் உள்ளவன் என்று அர்த்தம். And so this you know why they said useful? ஏன் இந்த பையனை பிரயோஜனம் உள்ளவன் என்று சொன்னார்கள் தெரியுமா? Many of the slaves had the same name எல்லாருக்கும் ஒரே விதமான பெயர்கள் இருந்தாலும் கூட because when they bought these people from the slave markets, இந்த அடிமைச் சந்தையிலிருந்து அந்த அடிமைகளை அவர்கள் வாங்கி கொண்டு வரும்போது oh, they said, oh, this fellow is a very useful fellow. அவர்கள் நினைத்திருப்பார்கள், இந்த பிள்ளை எனக்கு பிரயோஜனமாக இருப்பான் என்று. You know, sometimes I'm moved to tears when I read about this Joseph story. நான் இந்த யோசேப்பினுடைய கதையை படிக்கும்போது உண்மையாகவே நான் ஆழமாக தொடப்படுவது. You know, after we transported away from his brothers, இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடமிருந்து அவன் அனுப்பப்பட்ட பிற்பாடு, before he was brought to the home of Potiphar, போத்திபாருடைய வீட்டுக்கு யோசேப்பு கொண்டு வரப்படுவதற்கு முன்பாக Joseph was brought to a market. Do you know that? யோசேப்பு ஒரு அடிமை சந்தைக்கு கொண்டு போய்ப்பட்டிருப்பான். And as these youth were standing there naked before other people, இந்த வாலிப பசங்கள் எல்லாம் அங்கே நிர்வாணமாக அடிமை சந்தைகளிலே நிற்க வைக்கப்பட்டிருப்பார்கள். people used to come and examine everyone. அங்கே அடிமைகளை வாங்க வருகிறவர்கள் வந்து ஒவ்வொருவராக பார்ப்பார்கள். Oh, nice body. ஓ, சரீரம் நல்ல திடகாத்திரமா இருக்குது, This fella can work for me. இந்த அடிமை எனக்கு நல்ல வேலை செய்வான். And then he is picked up
and brought home to Potiphar. இப்படிதான் இந்த யோசேப்பு கூட வாங்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டிருப்பான். Sometimes I think, how did this fellow go on with the shame? எப்படிதான் இந்த அவமானத்தின் வழியாக இந்த யோசேப்பு போயிருப்பான் என்று நான் In யோசிப்பேன். the future, he's going to be the ruler of Egypt. எதிர்காலத்தில் எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் மாறுவது உண்மைதான். God had a wonderful purpose for this man. தேவன் இந்த மனுஷனுக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். But the shame this fellow had to go through, ஆனா இந்த மனுஷன் கடந்து செல்ல வேண்டிய அந்த வெட்கமும் அவமானமும், sold away by his own brothers, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்ட ஒரு நிலைமை, then brought to the house of Potiphar, அதற்கு பிற்பாடு போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு put to வரப்படுகிறார். jail without any reason. எந்த காரணமும் இல்லாம சிறைச்சாலையில போடப்படுகிறார். And this man, all what he went through. அதற்கு பிற்பாடு இந்த மனிதன் கடந்து சென்ற எல்லா சூழ்நிலைகளுமே, And then when I read, he was sold from the market. அதற்கு பிற்பாடு அவன் அடிமைச் சந்தையில விற்கப்பட்ட அந்த நிலைமை, It's not so easy to bear, I tell you. இதெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு மிக எளிதான ஒரு Dear காரியம். brothers and sisters, we can go sometimes through the gravest areas of life. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில மிக மோசமான பாதைகள் வழியாய் நாம் கடந்து செல்ல முடியும். Sometimes at such times we may wonder, Lord, where are you right now? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கேட்போம், ஆண்டவரே நீர் எங்குதான் இருக்கிறீர்? Lord, you say you had a plan and a purpose for me. ஆண்டவரே நீர் சொன்னீர் எனக்காக நீர் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறேன் என்று. Should you allow all these things to happen in me? ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடப்பதற்கு நீர் அனுமதிக்கத்தான் வேண்டும். Without any reason I'm going through such pain. எந்த காரணமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதனையின் பாதையிலே நான் கடந்து செல்கிறேன். I'm never going to, this stigma is never going to be corrected in the future. எதிர்காலத்துக்கு கூட இந்த நிந்தையானது என் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட போவதே இல்லை. When you read the story of Joseph, யோசேப்பினுடைய கதையை நீங்க வாசித்து this பார்க்கும்போது stigma was never corrected in his life. அவருடைய வாழ்க்கையில போடப்பட்ட அந்த வீண் பழி என்கிறதான அந்த பழியானது கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை விட்டு Yes, நீதிகரிக்கப்படவே he இல்லை. became the ruler of Egypt, ஆமா, ஒரு நாள் எகிப்தினுடைய பிரதம மந்திரியை மாறினான். but he had to carry this stigma till the end of his life. ஆனா தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அந்த நிந்தையை அவன் சுமந்து கொண்டுதான் இருந்தான். My dear brothers and sisters, when you look into the plans and purposes of God in our lives, கருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதான அந்த திட்டங்களை நோக்கங்களை நீங்கள் பார்க்கும்போது, this man is an ordinary slave in the house of this Philemon right now. இந்த மனுஷன் ஒரு சாதாரண ஒரு வீட்டிலே, பிலோமோன் என்கிறதான அந்த மனுஷனுடைய வீட்டிலே ஒரு சாதாரண அடிமையாக இருக்கிறார். But something went wrong in the relationship. ஆனா அவங்களுடைய உறவிலே ஏதோ ஒன்று தவறாக நடந்திருக்க And வேண்டும். then most probably he robbed and cheated his boss. நான் நினைக்கிறேன் தன்னுடைய எஜமானனை ஏதோ ஒரு காரியத்தில் அவன் ஏமாற்றி இருக்க வேண்டும், And அல்லது then திருடி he இருக்க started to வேண்டும். flee into the city of Rome. அதற்கு பிற்பாடு ரோம் பட்டணத்திற்கு அவன் தப்பி ஓடி இருக்க வேண்டும். Because he said, in this big city, no one is going to find me. ஏனென்றால் இந்த பெரிய பட்டணத்தில் என்னை யாரும் கண்டுபிடிக்க You மாட்டார்கள். know, nowadays I don't hear this. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் But கேள்விப்படுகிறேன். when I was a child, there was a boy here. ஆனா நான் சிறு பிள்ளையா இருந்தபோது ஒரு பையன் இங்க இருந்தான். Every year he would go to Bombay. ஒவ்வொரு வருஷம் பார்த்தா அவன் பாம்பேக்கு ஓடிடுவான். Suddenly he will not be there. திடீர்னு பார்த்தா அவன் இருக்க மாட்டான். Suddenly he'll be here for 2 months. திடீர்னு பார்த்தா 2 மாசம் இங்க இருப்பான். And after that, he's gone. அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி போயிடுவான். Sometimes I've asked him, hey, why are you going to Bombay? சில நேரத்துல நான் கேட்பேன், நீ ஏன் பாம்பேக்கு ஓடுற? Oh, no one can find me, he says. அங்கதான் என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. When I go to Bombay, they're never going to find me. நான் பாம்பேக்கு போயிட்டேனா அங்க யாருமே என்ன கண்டுபிடிக்க முடியாது. Just like the prodigal son who left his home and said, I'm going into the city. எப்படி அந்த இளைய குமாரன் நான் என் தகப்பனை விட்டு பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லி போனானோ, அது No one is going to find me again. இப்படி தூர தேசத்துக்கு போனா என்னை யாரும் கண்டுபிடிக்க This மாட்டாங்க. was the same situation like this fellow Onesimus. அதே போலதான் இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையில கூட இருந்தது. You know, sometimes we can go into ways that God has not in store for us. சில நேரங்களில் தேவன் நமக்காக முன்குறித்திராத பாதையின் வழியாய் நாம் போக முடியும். But God says, yes, I will be waiting for you. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்காக காத்திருப்பேன். And I will be waiting for you to bring you on track once again. உன்னை மறுபடியுமாக சரியான பாதைக்கு கொண்டு வரும்படியாக நான் காத்திருப்பேன். Yes, you are going on your own way right now. ஆம், இப்பொழுது உன்னுடைய சொந்த பாதையின் வழியாய் நீ கடந்து You may செல்கிறாய். think no one is going to find me in the city of Rome. இந்த ரோம் பட்டணத்திலே என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய். Everything is bustling with people and businesses. எல்லா இடத்திலும் ஒரே ஜனக்கூட்டமும் வியாபாரங்களும் தான். Everything is so busy in this huge city. இந்த பெரிய பட்டணத்துல எல்லாம் பரபரப்பாக போய் கொண்டு வந்து The capital கொண்டிருக்கிறார்கள். of the Roman Empire is so towering
in that area. இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமானது மிக உயரமாக மிக வளர்ந்த ஒரு பட்டணமாக But do you know God has a purpose for this fellow? ஆனா கர்த்தர் இந்த மனுஷனுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். Apostle Paul is in house arrest already. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே வீட்டுச் சிறையில் He's வைக்கப்பட்டிருக்கிறார். writing to the Colossians and he's writing to Philemon. இப்பொழுது பிலோமோனுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். கொலோசை பட்டணத்துக்கு கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறார். And suddenly this fellow comes and stands before Apostle Paul. திடீரென்று இந்த ஒனேசிமே வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிரே நிற்கிறார். I ran away from my boss. நான் என்னுடைய எஜமானை விட்டு நான் ஓடி வந்து விட்டேன். I robbed something from his home and I cheated him. அவர் வீட்டிலிருந்து சில பொருட்களை திருடி அவரை ஏமாற்றி விட்டு வந்து But விட்டேன். you know, I am so thankful for people. When you meet them, you meet the Lord Jesus Christ. ஆனாலும் சில மனுஷர்களை நீங்க சந்திக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கிறீர்களே அதற்காக நான் கர்த்தருக்கு I நன்றி do not know செலுத்துகிறேன். whether you have such experience in your life. அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. Sometimes we meet people and they are just like the Lord Jesus Christ. சில நேரங்களில் சில மனுஷர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் கர்த்தராகிய இயேசுவை சந்தித்தது போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு I've இருந்திருக்கும். told about this all across the nations wherever I travel to. எங்கெல்லாம் நான் பிரயாணம் பண்ணி இருக்கிறேனோ அங்கெல்லாம் இதை நான் One of சொல்லியிருக்கேன். my greatest opportunities I ever had in my life, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்ததான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தில் ஒன்று I could meet a godly man called Steve in my life. ஸ்டீவ் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. His lifestyle, his words, how he lived completely began to change me. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை முறை இந்த மனுஷன் வாழ்ந்ததான என்னிடத்துல பேசினதான அந்த காரியம் என்னை முற்றிலுமாக மாற்றியது. The first day when we were worshiping together, ஆரம்பத்துல நாங்க எல்லாம் ஒருவரோடு ஒருவர் ஆராய்த்து கொண்டிருந்த he போது was a very good piano player. இந்த மனுஷன் மிக அழகாக பியானோ He also வாசிக்கக்கூடியவர். played the guitar. அதே போல அவர் கிட்டார் கூட வாசிப்பார். He was very musical in nature. அவர் பொதுவாகவே நல்ல இசை திறமை And நிறைந்தவர். all of us were worshiping together. நாங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது Suddenly the music stopped. திடீரென்று இசை நின்றது. And I was looking around, Steve was missing. நான் திரும்பி பார்த்தா அங்க ஸ்டீவை காணோம். And I was looking all around, where is he gone to? இங்க ஸ்டீவ் எங்க அப்படின்னு சொல்லி எங்க போயிருப்பாருன்னு பார்த்தா This man has fallen down on the ground. இந்த மனுஷன் அப்படியே தரையில விழுந்து He's just prostrating before God's அப்படியே presence. தேவனுக்கு முன்பாக நெடுஞ்சான் கிடையாய் கீழே விழுந்து About 5 minutes, 10 minutes, he's on the ground. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே தரையிலேயே நேரா விழுந்து கிடப்பார். And I thought, is it not too much now what he's doing? நான் நினைப்பேன் இப்படியெல்லாம் போய் தேவனை ஆராதிக்கணுமா? Should you really worship God like this? இப்படித்தான் ஆண்டவர் அப்படி கீழே விழுந்து Until ஆராதிக்கணுமா? now, you were standing up now. இப்ப வரைக்கும் நீ நேரா தான் நின்னு ஆராதித்துக் கொண்டிருந்தாய். But after the 7 years I spent with him day after day, ஆனா 7 வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நான் நேரத்தை செலவழித்த I பிற்பாடு began to know more about his heart. அந்த மனுஷனுடைய இதயத்தை பற்றி நான் அதிகமாக அறிந்து A கொண்டேன். very tender heart before the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு மிகவும் மென்மையுடைய ஒரு இதயத்தை He உடையவர். will never do anything what God does not say. ஆண்டவர் சொல்லாத எந்த காரியத்தை அவர் செய்யவே He மாட்டார். will always tell us, ask God whether this is in his purpose. எப்பொழுதுமே அவர் சொல்லுவார் இது கர்த்தருடைய நோக்கம்தானா என்று நீ அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள். Dear brothers and sisters, if God has given you such an opportunity, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தால் you know, it's one of the best things that can happen to you. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக சிறப்பான காரியம் A இதுதான். person who's just like Jesus, இயேசுவை போலவே இருக்கிற ஒரு a மனிதன், person who behaves like Jesus, இயேசுவை போலவே நடந்து கொள்ள ஒரு who மனிதன், has been conformed to the image of his son called Jesus Christ, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கோப்பாவே மாறின ஒரு மனிதன், who has a wide heart like Jesus, இயேசுவை போலவே மிகப்பெரிய இதயமுள்ள ஒரு who மனிதன், encourages other people to go forward in ministry, ஊழியத்திலே தேவனுக்காக முன்னேறி போவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒருவர், who's not concerned about his own position. தன்னுடைய சொந்த பதவிகளை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு மனிதன். No, he was never a grabber like Jacob, for example. இல்லை எப்பொழுதுமே யாக்கோபை போல எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அல்ல God அவர். says no, he was used powerfully to raise Christian leaders. கர்த்தர் சொன்னது போலவே மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இதயம் உள்ளவர் அவர். You know, as long as I live, I will ever be thankful to God. நான் இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் நான் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் ஆண்டவருக்கு Not நன்றி only that உள்ளவனாக God இருப்பேன். interrupted me in my sinful life one day, என்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக தேவன் ஒரு நாள் ஊடுருவனது மாத்திரமல்ல, but he put me under his leadership for about 7 years. அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஆண்டவர் என்னை 7 வருஷங்களாக வைத்திருந்ததுதான். Because I learned so many things from the wideness of his heart. ஏனென்றால் இந்த மனுஷனுடைய மிகப்பெரிய பரந்த இதயத்திலிருந்து நிறைய காரியங்களை நான் I கற்றுக்கொண்டேன். think Apostle Paul had a long talk with this Onesimus right now. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒனேசிமு கூட மிக நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று நான் The நினைக்கிறேன். problem is he knows Philemon.
பிரச்சனை என்னவென்றால் பிலோமேனை அவருக்கு நன்றாக தெரியும். He knows the church at Colossae. அதே போல கொலோசை பட்டணத்தில் இருக்கிறதான சபையும் அவருக்கு நன்றாக He தெரியும். knows the wonderful character of Philemon. அதே போல பிலோமேனுடைய அற்புதமான குணாதிசயம் அவருக்கு தெரியும். Hey, that means loving and caring person. அப்படியானால் மிகவும் அன்புள்ள மிகவும் கரிசனை நிறைந்த ஒரு மனிதன் அவர். He was a loving and caring head of the church there, leader of the church there. இந்த சபையினுடைய தலைவனாக மிகவும் அன்புள்ள கரிசனை நிறைந்த ஒரு தலைவனாக இவர் இருப்பார். But now this fellow, the former slave, is standing before Apostle Paul. ஆனா இப்பொழுதோ கடந்த காலத்தில் அடிமையாக இருந்த ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். God began to interact into the life of this person. இப்பொழுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைபட ஆரம்பித்தார். If you meet Apostle Paul, it is like meeting Jesus நீ Christ. அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திப்பாயானால் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசுவை சந்தித்தது போலவே. Apostle Paul began to speak to him directly. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மனுஷனிடத்தில் நேரடியாக பேச ஆரம்பித்தார். Even during this time of this jailing right now in this house arrest. இந்த வீட்டு சிறையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலும் He கூட says, you are going to be my spiritual son. அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆவிக்குரிய குமாரனாய் You are இருப்பாய். not going to be a slave anymore. நீ ஒருபோதும் இனிமே அடிமையாய் இருக்க போவதில்லை. You are going to be one of my spiritual sons. நீ என்னுடைய ஆவிக்குரிய மகன்களில் ஒருவனாக இருப்பாய். But even though I have all authority to keep you here, உன்னை இங்கே வைத்துக் கொள்வதற்கான எல்லா அதிகாரமும் எனக்கு இருந்தாலும் கூட to your church boss, I have done so many things. உன்னுடைய சபை தலைவனுக்காக நிறைய காரியங்களை நான் செய்திருக்கிறேன். I was the one who planted the church in Colossae. நான் தான் கொலோசை பட்டணத்திலிருந்தான சபையை He நிறுவியவர். heard the gospel when I preached in Ephesus. நான் எபேசு பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது ஏற்கனவே அவர் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார். But still, I don't want you to be here. இருந்தாலும் கூட நீ இங்கே இருப்பதை நான் விரும்பவில்லை. I want you to go back. நீ மறுபடியுமாக திரும்பச் செல்வதை நான் விரும்புகிறேன். Any person who comes in contact with the gospel of Jesus, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட எந்த ஒரு மனுஷனும், any person who encounters the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த எந்த ஒரு மனுஷனும் his life is never going to be the same again. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையானது ஒருபோதும் முன்பு இருந்தது போல இருக்கவே இருக்காது. He says, I am doing everything because of my love. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பினாலே எல்லாவற்றையும் உனக்கு I am செய்கிறேன். doing everything because of my unity, என்னுடைய ஒற்றுமையினாலே எல்லாவற்றையும் உனக்கு because செய்கிறேன். of the grace of God and the mercy of God, தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் because of the truthfulness of the gospel, சுவிசேஷத்தினுடைய அந்த சத்தியத்தினுடைய உண்மையினாலும், because the gospel, the message of the gospel, I tell you, இந்த சுவிசேஷத்தினுடைய செய்தினாலே, it's a message of reconciliation. இந்த சுவிசேஷத்தின் செய்தியானது ஒரு ஒப்புரவாகுதலின் It's செய்தியாக not இருக்கிறது. only about love, but also about reconciliation. இது அன்பை பற்றியது மாத்திரமல்ல, இது ஒரு ஒப்புரவாகுதலின் செய்தியாக கூட இருக்கிறது. And he says, yes, I know your church leader, ஆம், உம்முடைய சபையின் தலைவனை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். but I will write a letter to him. ஆனால் அவருக்கு ஒரு கடிதத்தை நான் எழுதுவேன். He cannot do anything if I'm going to keep you here, நான் உன்னை இங்கே வைத்துக் கொண்டாலும் அவர் ஒன்றும் செய்ய போவதில்லை. because I have done a lot for this church leader. ஏனென்றால் இந்த சபை தலைவனுக்காக நான் நிறைய காரியத்தை He செய்திருக்கிறேன். cannot obstruct me from keeping you here. உன்னை இங்கே வைத்துக் கொண்டாலும் கூட அந்த சபை தலைவன் ஒன்றும் சொல்ல மாட்டார். But I have to be fair and just before God first of all. ஆனாலும் கூட முதலாவதாக நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். I have to be truthful before this man of God. ஏனென்றால் இந்த தேவனும் மனுஷனுக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாக இருக்க He வேண்டும். says, I will write a letter to Philemon, நிச்சயமாகவே பிலோமேனுக்காக நான் ஒரு கடிதத்தை எழுதுவேன். and I am going to send you back. அதே போல உன்னை நான் திரும்ப அனுப்புவேன். You must go back to the place where you went away from God. நீ தேவனிடமிருந்து தூர சென்றதான் அந்த பாதைக்கு திரும்ப செல். Yes, you have repented, I know this. ஆம், நீ மனம் திரும்பி இருக்கிறாய், எனக்கு தெரியும். You have come back to the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் திரும்பி வந்திருக்கிறாய், எனக்கு But தெரியும். now you have to prove that the gospel has really touched you. ஆனாலும் கூட சுவிசேஷமானது உன்னை தொற்றிருக்கிறது என்பதை நீ அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். Dear brothers and sisters, if the gospel does not change our இந்த lives, கருமையான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷம் நம்மை மாற்றுவதில்லை. if this gospel is not a gospel of reconciliation, இந்த சுவிசேஷம் மாத்திரம் நமக்கு ஒரு ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷமாக இல்லாமல் if it இருந்தால், is not a message of love and grace and mercy, இது ஒரு அன்பின் சுவிசேஷமாக, கிருபையின் இரக்கத்தின் சுவிசேஷமாக இல்லாமல் இருந்தால், how will the world ever believe that this is true? இந்த உலகம் எப்படி நம்மை நம்பும் இது ஒரு சத்தியத்தின் You சுவிசேஷம்? know, there was a survey why people do not go to the church anymore. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏன் சபைக்கு செல்வதில்லை என்பதை பற்றி ஒரு புள்ளி விவரம் It இருக்கிறது. was a worldwide survey, I tell you. இது உலகளாவிய ஒரு புள்ளி விவரமாக And இருக்கிறது. 61% of the people said like this. அதில் 61% பேர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். They don't practice what they preach. அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதை அவர்களே தங்களுடைய வாழ்க்கையில கைக்கொள்வதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். Yes, they preach, but they don't practice. அவர்கள் நிறைய காரியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஆனால்
அதை அவர்கள் கைக்கொள்வதில்லை என்று So சொல்லியிருக்கிறார். why should I go to church now? எனவே எதற்காக நான் சபைக்கு போக வேண்டும்? And 31% said like this. அதிலே 31% பேர் இப்படி When I go சொல்லியிருக்கிறார்கள். into the church, it's all about money. நான் சபைக்கு போனா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் என்று பேசுகிறேன். Every service 4-5 times money, money, money. ஒவ்வொரு ஆராதனையில பார்த்தா ஒரு 4-5 தடவையாவது பணம் பணம் என்று தான் சொல்லிக் Take கொண்டிருக்கிறார்கள். what you have on your ears, your necklaces, put there into the box. உங்களுடைய காதுகளில் இருக்கிறதை உங்களுடைய கழுத்துகளில் அணிந்திருக்கிறதை எடுத்து காணிக்கை பெட்டியில போடுங்க. Take away all the bangles, put it into the box. நீங்க போட்டிருக்கிற வளையல்கள் எல்லாம் கழற்றி காணிக்கை பெட்டியில போடுங்க. But how many times can you do this? ஆனா எத்தனை முறை வந்திருக்கிறவங்க அதை செய்ய முடியும்? You know, every time you cannot say, oh, this one, this for this month and this one for next month. இந்த மாசத்துக்கு இந்த வளையல், அடுத்த மாசத்துக்கு இந்த வளையல், அப்படியா கழற்றி போட முடியும்? You know, this is what people say, 31%. It's all about money. Why should I go there? அதுல 31% சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு முறையும் பணத்தை பற்றி பேசுறதுனால நான் ஏன் சபைக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. And about little percent, under 10% said like this. ஒரு 10% கீழ இருக்கிறவங்க, I am not a soul survivor, SOUL. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க ஆத்துமாவை பாதுகாக்கிறவங்க No, கிடையாது. I am a SOLE survivor. இல்ல நாங்க தனியா இருந்தே பிழைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. I think you know the difference between this. இந்த ஆத்துமா அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். So they said, we don't need the church anymore. அதனால அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டியதில்லை, நாங்க தனியா இருந்தே பிழைச்சுக்குவோம்னு We can சொல்லியிருக்காங்க. survive. Even if I'm lonely, I can survive now. நாங்க தனியா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எங்களை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. But you know, the moment you met the Lord Jesus Christ, ஆனா நீங்க கர்த்தராகிய இயேசுவை சந்தித்த உடனே, when the word of God and the Holy Spirit led you into repentance and faith, பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் சபைக்கு நேராக உங்களை வழிநடத்தின உடனே, after you were baptized in water, you received the power of the Holy Spirit. நீங்க தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, The next step is that you come into a spiritual family called the church. அடுத்த படியானது இயேசு கிறிஸ்துடைய சபை என்கிறதான குடும்பத்திற்குள்ள நீங்க வர வேண்டும். You know, you just don't get a baby and put it under the bridge somewhere. நீங்க ஒரு குழந்தையை பெற்ற உடனே அப்படி ஒரு பாலத்துக்கு கீழே போட்டு விட மாட்டீங்க. And you say, come on now, grow well here under the bridge. I will see you at times after some time. அப்படியே பாலத்துக்கு கீழே இருந்து நீயாவே வளர்ந்துக்கோ, அப்பப்போ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். No, you have to bring the child into a family. இல்லை, ஒரு குழந்தை எப்பொழுதுமே ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். You have to take care of the child. அந்த குழந்தையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள The வேண்டும். child must receive love. அந்த குழந்தைக்கு அன்பு தேவை. It needs comfort and care. அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஆறுதலும் ஒரு பராமரிப்பும் It அவசியம். needs corrections in its life. அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில திருத்தங்கள் அவசியம். It needs admonition and also encouragement. அந்த குழந்தைக்கு உற்சாகப்படுத்தல் அவசியம், அதே போல கடிந்து கொள்ளுதல் அவசியம். And this is the reason why in the New Testament you also have these verses with one another, with one another, with one another. இந்த காரணத்தினால தான் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் ஒருவருக்கொருவர் என்று நிறைய முறை சொல்லப்பட்டிருக்கு. Pray for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். Admonish one another. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். Support one another. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். 42 times at least, one another, one another, one another. குறைந்தது 42 முறையாவது ஒருவருக்கொருவர் என்கிற வார்த்தையை நீங்க புதிய ஏற்பாட்டில் If we பார்க்கலாம். are not going to be together in one place, நீங்க ஒரு இடத்துல ஒன்றாக if இல்லாவிட்டால், you are not going to be in one body together, நீங்க ஒரே ஒரு சரீரமாக ஒன்றிணைந்து இருக்காவிட்டால், how are you going to care for another person? எப்படி இன்னொருவருக்காக நீங்க கரிசனையா இருக்க முடியும்? How are you going to pray for one another? எப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க முடியும்? Dear brothers and sisters, today one of the tactics that Satan has அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம், to pull you out of the church. உங்களை எப்படியாவது சபையிலிருந்து வெளியே இழுத்து போட வேண்டும் என்று நினைக்கிறான். First he will take you out of the congregation முதல்ல சபை குழுவிலிருந்து உங்களை வெளியே எடுப்பான். and then kill you spiritually. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய நிலைமையில உங்களை கொலை செய்வான். It is like a big bowl of burning coal, for example. இது ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு தழலை போல. As long as it is together, it is glowing together. எவ்வளவு நேரம் அந்த நெருப்பு ஒன்றாக இருக்கிறதோ அது வரைக்கும் நல்லா பிரகாசித்து எரியும். But once you take a coal and put it separately, ஆனா ஒரு நெருப்பு துண்டை எடுத்து தனியா வச்சீங்கன்னா, it's only a question of time, everything is going to be extinguished. அது சீக்கிரமா எவ்வளவு நேரத்துல சாம்பலாகுங்கிறது அது நேரத்தை பொறுத்து தான். This is what Satan is doing even today to Christians. இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்களுக்கு சாத்தானானவன் இதைத்தான் செய்து Oh, கொண்டிருக்கிறான். I can survive all alone in my home. நான் தனியா வீட்ல இருந்தே நான் பிழைச்சுக்கிறேன். Oh, they were breaking bread at every home in the New Testament. புதிய ஏற்பாட்டில் தான் வீட்டுக்கு வீடு அப்பம் பிட்டு கொண்டிருந்தார்கள் இல்லையா? Please understand the Bible properly. தயவு செய்து அந்த வேதத்தினுடைய வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். After the outpouring of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலுக்கு there were பிற்பாடு 30,000 people in Jerusalem, அங்கே எருசலேமிலே 30,000 பேர் and இருந்தார்கள். 15,000 people got saved. அவைகளில் 15,000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். There was only the temple there, no churches there. அங்கே தேவாலயம் மட்டும்தான் இருந்தது, அங்கே வேற இடம் எதுவும் I கிடையாது. think Trichy has about 18 lakhs of people. நான் நினைக்கிறேன் திருச்சியில 18 லட்சம் பேர் இருக்கிறார்கள் And நினைக்கிறேன். just imagine, within the next month, 9 lakhs are going to be saved. அடுத்த மாசத்துக்குள்ள 9 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வைத்துக்கொள்வோம். Where will you provide churches for them? அவங்க எல்லாம் எங்க சபைக்கு போவாங்க? What do you think about that? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? When 50% come to the Lord, அதுல 50% திடீர்னு ரட்சிக்கப்பட்டா, yes, naturally they had to gather at home இயற்கையாவே அவங்க வீடுகளில் தான் கூடி ஆகணும். because they were so touched by the power of the Holy Spirit. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் அவ்வளவாக In தொடப்பட்டபடியால். Jerusalem there was no church at all. எருசலேமில் அப்ப சபைகள் கிடையாது. There's one temple belonging to the Jews, அங்கே ஒரே ஒரு தேவாலயம் இருந்தது, அது யூதர்களுக்கு மட்டும்தான். but now they are just gathering together at homes to pray with one another. அதனால அவர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து செபிக்கும்படியாக வீடுகளிலே கூடி வந்தார்கள். My dear brothers and sisters, I want to tell you, கருமையான சகோதர சகோதரிகளை உங்களுக்கு நான் சொல்ல the விரும்புவது, church must be a very important factor in every Christian's life. இயேசுவின் சபையானது ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்க Where வேண்டும். you are taught and you are admonished, நீங்கள் எந்த இடத்திலே போதிக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு எப்படியாக புத்தி சொல்லப்படுகிறது, where you receive love and also give love, இந்த சபையில தான் நீங்கள் அன்பை பெறுகிறீர்கள், அன்பை where கொடுக்கிறீர்கள். you learn unity, for example, இந்த சபையில தான் ஒற்றுமையை where கற்றுக்கொள்கிறீர்கள். you know the meaning of grace and love. அந்த இடத்துல தான் கிருபையை பற்றியும் அன்பை பற்றியும் You கற்றுக்கொள்கிறீர்கள். know, this man is now with Apostle Paul. இப்பொழுது இந்த ஒனேசிமஸ் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருக்கிறார். Obviously they had a very close relationship. நிச்சயமாகவே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆழமான அன்பு இருந்திருக்க From வேண்டும். which nation he came from, I do not know. அவர் எந்த தேசத்திலிருந்து வந்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. But now the Bible says he was a slave. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த மனிதன் ஒரு அடிமையாக இருந்தான் I என்று. think this is one of the most biggest factors in the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். Timothy was born to a Jew and a Greek man. தீமோத்தேயு ஒரு யூதனுக்கும் ஒரு கிரேக்க பெண்ணுக்கும் ஒரு பிறந்த பிள்ளை. Normally in those days it was very difficult for these people who were born from two sides. சாதாரணமாக அந்த நாட்களிலே இரண்டு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளையோடு கூட நம் உறவில் இருப்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலை. They were never respected. அவர்களெல்லாம் சமுதாயத்தில் மதிக்கப்படவே இல்லை. But you know, Apostle Paul always had Timothy and called himself his son. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே தீமோத்தேயுவை தன்னுடைய ஆவிக்குரிய நேசிக்கப்பட்ட குமாரன் என்று சொன்னார். At one place he writes like this: ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், he knows my heart and he thinks just the way I think. அவன் என்னைப் போலவே யோசிக்கிறவன், அவன் என்னைப் போலவே செயல்படுகிறவன். What a wonderful description for a person who is not a pure Jewish person. ஒரு சுத்தமான யூதன் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற இந்த மிகப்பெரிய பாராட்டை பாருங்கள். I think Apostle Paul, I wrote my thesis about him. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நான் ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். In one of my first theses I wrote in my studies about Apostle Paul. என்னுடைய முதல் தீசிஸ் நான் டாக்டரேட் பண்ணும்பொழுது நான் செஞ்ச முதல் தீசிஸே அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி தான். I was so thankful as I was reading and researching in his life. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நான் வாசித்த போது, அவரை பற்றி நான் ஆராய்ந்த போது நான் மிகவும் நன்றியுடையவனாய் மாறினேன். What a wide-hearted man. என்ன ஒரு பரந்த இதயமுள்ள And ஒரு that's the மனிதன். reason why whenever he addresses churches, இந்த காரணத்தினால் தான் அவர் எப்பொழுதெல்லாம் சபை ஸ்தாபித்தாரோ he will write to the saints in the church. எப்பொழுதுமே சபைக்கு இருந்ததான பரிசுத்தவான்களுக்கு அவர் He will எழுதினார். never say this Parisutthavan, he will say to the saints in this church. அவர் அந்த குறிப்பிட்ட பரிசுத்தவான் என்று எழுதவில்லை, சபையில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் என்று Always எழுதினார். in the plural, always in the plural. எப்பொழுதுமே பன்மையில தான் அவருடைய கடிதமே இருக்கும். Whether you're a woman of man, அது ஒரு ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும், whether you're a Gentile or a Jew, நீங்க ஒரு புறஜாதியோ அல்லது ஒரு யூதனோ, whether you're a Roman or a Greek, நீங்க ஒரு ரோமனோ அல்லது கிரேக்கனோ, I don't care about this. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. Because you've been washed by the power of the blood of Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே நீங்கள் And கழுவப்பட்டிருக்கிறீர்கள். this is the reason why you are my family. இந்த காரணத்தினால் தான் நீங்கள் என்னுடைய குடும்பமாக இருக்கிறீர்கள். But now this man is taking and writing a letter right now. இப்பொழுது இந்த மனிதன் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். Philemon, I'm going to send you this boy back to you. பிலேமோனே, இப்பொழுது இந்த பையனை உன்னிடத்திற்கு நான் திரும்ப அனுப்புகிறேன். But when he comes to you, ஆனா இந்த மனுஷன் உன்னிடத்திற்கு வரும்போது I know that you know that he is a slave.
இந்த மனிதன் ஒரு அடிமை என்று நீ அறிந்திருக்கிறாய். But now when he's coming to you, ஆனா அவன் உன்னிடத்திற்கு இப்பொழுது திரும்பி he is வரும்போது coming as a brother in Christ. அவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு சகோதரனாய் இருக்கிறான் என்பதை நீ அறிந்திருப்பாய். Receive him as a brother in Christ right now. கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய சகோதரனாக அவனை நீ ஏற்றுக்கொள்வாயாக. You know, when this boy went back to this Philemon, இந்த பையன் திரும்பி பிலோமேனிடத்தில் சென்றபோது just imagine Philemon threatens him and kills him on the same day. ஒருவேளை பிலோமேன் அந்த நாளிலே இந்த ஒனேசிமுவை பயமுறுத்தி கொன்று போட்டான் என்று வைத்துக் கொள்வோம். What will the church, what will the people around the church think about this அந்த church? சபையை சுற்றி இருக்கிறவங்க அந்த சபையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? Dear brothers and sisters, when you have been touched by the power of the gospel, இந்த கர்மியான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷத்தினால நீங்க தொடப்பட்டிருக்கும் போது when our character does not change every day just like Jesus, நம்முடைய குணாதிசயம் இயேசு கிறிஸ்துவை போலவே அனுதினமும் மாறவில்லை என்று when சொன்னால், every day we do not show the grace and mercy of God to the people around us, ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நான் காண்பிக்கவில்லை என்றால், no, it is not your message, it is your behavior that is going to change lives. வாழ்க்கைகளை மாற்றுவது உங்களுடைய செய்தி அல்ல, ஆனா நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான். You know, some people can speak very well, they can spread messages extremely well. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையா செய்திகளை பேசுவாங்க. There was a man, Hitchens, he's dead now. சாரி, Hitchens, very famous fellow. ஹிச்சன்ஸ் என்கிறதான ஒரு மனிதன், மிக பிரபலமான ஒரு மனிதன், Excellent orator. மிக அருமையாக பேசக்கூடியவர், He can speak about everything. எல்லாவற்றை பற்றியும் பேசக்கூடிய ஒரு மனிதன். Sometimes I used to listen to when he was speaking, அவருடைய சொற்பொழிவுகளை நான் நிறைய கேட்டதுண்டு. but he was totally atheistic. ஆனா இந்த மனுஷன் முற்றிலும் ஒரு நாத்திகவாதி. Wonderful language. பேசுறதுக்கு அவ்வளவு அருமையான ஒரு மொழி To be புலமை. honest, I have never heard anyone speak like him. உண்மையை சொல்ல போனா அவளை போல இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு மொழி புலமையை நான் பார்த்ததே Some இல்லை. 2 or 3 years ago, he died. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக மரித்து போனார். And BBC had an interview with him 3 days before he died. அவர் மரிப்பதற்கு 3 நாளைக்கு முன்பதாக தான் பிபிசியிலிருந்து அவரை பேட்டி எடுத்தாங்க. And I was very inquisitive what he's going to say now. அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்றத பத்தி கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். He was suffering from cancer. அவருக்கு புற்றுநோயினால் அவர் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். The reporter said, now you're going to die. அப்போ அந்த செய்தித்துறையிலிருந்து வந்தவர் அந்த நிருபர் கேட்கிறார், இப்போ நீங்க மரிக்க போறீங்க. Doctors have given you 3 days. மருத்துவர்கள் இப்போ உங்களுக்கு 3 நாள் தான் அவகாசம் கொடுத்துருக்காங்க. Just imagine you die and stand before God. இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க மரித்து போய் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். Every day you say there's no God. ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க கடவுளுக்கு இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லி. And you are standing before God. ஒருவேளை நீங்க மரிச்சு போய் திடீர்னு கடவுள் முன்னாடி நிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். What will he say? அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? You know what this man said? அப்போ அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? He'll say, Lord, I'm so sorry. ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, I didn't know that you existed. நீங்க இது வரைக்கும் உயிரோடு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லுவேன். You know, the thing in this family is உண்மையை சொல்லப்போனால் அந்த குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னா, elder brother is a great pastor. அந்த குடும்பத்தில் அந்த பையனுடைய மூத்த அண்ணன் ஒரு போதகர், Wonderful pastor. அற்புதமான ஒரு போதகர். But the younger brother is just the opposite. ஆனால் அந்த வீட்டில் கடைசி பையன் அப்படியே நேரெதிர். You know, we have been hearing the gospel for so many years. நம்ம எத்தனையோ வருஷங்களாக சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Has the gospel really changed us? உண்மையாகவே இந்த சுவிசேஷம் நம்மை மாற்றி இருக்கிறதா? Will our neighbors and our friends and family members நம்முடைய அக்கம் பக்கத்தினர், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் and our relatives, will they really say, yes, you have been changed by the power of the gospel? உண்மையாகவே சுவிசேஷத்தினுடைய வல்லமையினால நீங்க மாறி இருக்கிறீர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் உங்களை பற்றி சாட்சி சொல்லுவாங்களா? You know, sometimes people take pride in telling like this. சில நேரத்தில் ரொம்ப பெருமையா ஒரு சில இப்படி சொல்லுவாங்க, 40 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு மாறவே மாட்டேன். Have you listened to such testimonies? இப்படிப்பட்ட சாட்சியை கேட்டிருக்கீங்களா? 40 years, nothing has changed. 40 வருஷமா ஆச்சு, ஆனா ஒன்றும் மாறல. And they take pride in such testimonies. இப்படிப்பட்ட சாட்சி சொல்றதுல இவங்களுக்கு பெருமை வேற. But this Pharisee called Apostle Paul, ஆனா அந்த பரிசேயனா இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், very violent person, மிக ஒரு வன்முறையாளனா இருந்தவர், dared to beat children and women, குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கூட அடித்தவர், blasphemer of the gospel. சுவிசேஷத்தை தூஷித்தவர். And this man comes to the Lord Jesus one day. இந்த மனுஷன் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வந்த பிற்பாடு Just changes completely. முற்றிலுமாக மாறினார். His name is Paul and it's called small. அவருடைய பெயர் பவுல், அந்த பெயருக்கு அர்த்தமே சிறியவன் என்ற அர்த்தம். You know, he was not a small person. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் ஒன்றும் சின்னவர் கிடையாது. The letter to the Romans was the greatest letter
written in those days. அந்த நாட்களில் எழுதப்பட்ட மிகச் சிறப்பான கடிதங்களில் ஒன்று ரோமருக்கு எழுதின நிருபம் தான். No one ever wrote such a long letter. இப்படிப்பட்ட நீண்ட கடிதத்தை ஒருவருமே எழுதினதில்லை. Highly educated person. மிக நன்றாக படித்த ஒரு உயர்ந்த கல்வி His பின்னணி, pedigree was very high. அவருடைய குடும்ப பின்னணியும் கூட மிக உயர்ந்தது. And then he chooses this word small. Paul means small. அதுக்கு பின்னாடி தன்னுடைய பெயரை பவுல் என்று மாற்றிக்கொண்டு சிறியவன் என்கிற அர்த்தத்தில் அந்த பெயரை வைத்துக் கொண்டார். This boy called useful meets small now. இப்பொழுது பிரயோஜனமுள்ளவன் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒனேசிமஸ் இந்த சிறியவன் என்று அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறார். And small sends him back to the person called loving and caring. இப்பொழுது சிறியவன் என்று அழைக்கப்பட்ட பவுல் அன்புடனும் கரிசனையுடனும் பார்த்து கொள்ளுகிறதான சபை தலைவனிடத்துல இந்த பிரயோஜனம் உள்ளவனை அனுப்பி I was வைக்கிறார். looking at this triangle yesterday for a long time. இந்த முக்கோணத்தை மிக நீண்ட நேரம் நேற்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். This side there's a small. இந்த பக்கம் சிறியவன் ஒருவர் இருக்கிறார். This fellow is called caring and loving. இன்னொரு பக்கத்துல பிலோமோன் அன்பும் கரிசனையும் நிறைந்தவர். But this fellow Onesimus has not been very useful till now. ஆனா அந்த ஒனேசிமஸ் இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். And Apostle Paul is writing in this letter. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தில் எழுதுகிறார். He's making a pun here in this letter right now. இந்த கடிதத்தின் மூலமாக அவர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். He said, hey, this fellow is useful once again. ஆனா இந்த மனுஷன் இப்பொழுது மிகவும் பிரயோஜனமுள்ளவனாய் மாறி இருக்கிறான். Until now he was not very useful. இதுவரைக்கும் அவன் பிரயோஜனமற்றவன் தான். He ran into Rome, disturbed his own life. அவன் ரோமுக்கு ஓடி போய் தன்னுடைய வாழ்க்கையில மிக தொல்லையாக மாறினான். But now I am sending him back to you. ஆனா இப்பொழுது அவனை மறுபடியுமாக உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். Accept him as is your brother now. அவனை உன்னுடைய சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். Don't you ever treat him as a slave. அவனை இனிமே அடிமையானவனாக அல்ல. Dear brothers and sisters, when people come to the Lord Jesus Christ, அருமையான சகோதர சகோதரிகளே, மக்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது never treat them as slaves, I tell you. தயவு செய்து அவர்களை ஒருபோதும் அடிமைகளாக நீங்கள் It is நடத்தாதீர்கள். God who forgives them. அவர்களை மன்னித்தவர் தேவன் It is God who is changing their lives. தேவன் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் What கொண்டிருக்கிறார். right do I have to intervene into this action? இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அல்லது அவைகளில் தலையிடுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? God is the one who's acting in his life. கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து The God who கொண்டிருக்கிறார். started this good work will bring it to fulfillment one day. கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பித்ததான நற்கிரியை ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வர போகிறவர். God who started the good work in you and me will bring it to fulfillment one day. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பித்ததான நற்கிரியை அவர்தாமே ஒரு நாளிலே முடிவுக்கு கொண்டு வர And why போகிறார். should I intervene into the lives of these people? எனவே நான் ஏன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதான கர்த்தருடைய கிரியைக்கு முரண்பாடாக இடைபட வேண்டும்? Some years ago I led a punk to the Lord Jesus Christ in Germany. அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஜெர்மனி தேசத்துல பங்காக இருந்த ஒரு மனுஷனை நான் கிறிஸ்துவனிடத்தில் These people though have these hair standing up like this in various colors. பல நேரத்துல அப்படி முடியெல்லாம் நீள நீளமா இப்படி தலையில நிக்க வச்சிருப்பாங்க. Used to wear a lot of steel chains. கழுத்துல பார்த்தா நிறைய ஈயத்துல சங்கிலி போட்டிருப்பாங்க. And இரும்புல. no teeth at all. He was about 23. இந்த பையனுக்கு 23 வயசு தான், பல்லே இருக்காது. And then he was coming and peeping into our office like this one day. ஒரு நாள் இப்படி எங்களுடைய அலுவலகத்தை எட்டி பார்த்துட்டு இருந்தான். And I was alone there on that day. ஒரு நாள் அன்னைக்கு நான் என்னுடைய அலுவலகத்தில் தனியா தான் இருந்தேன். And then I went out and say, hey, what are you looking for? வெளியில போய் அந்த பையனை பார்த்து கேட்டேன், என்ன பார்த்து தேடிட்டு இருக்க? Come and have a coffee with me. உள்ள வா, எங்கூட ஒரு காஃபி குடி. And he said, no, I'm not coming inside. அந்த பையன் சொன்னா, வேண்டாம் நான் உள்ள வரல. Because everyone is looking at me at a funny way. ஏன்னா உள்ள வந்தா எல்லாரும் என்ன கேலித்தனமா பாப்பாங்க. In Germany they look at me also in a funny way. Come on now, I said. நான் சொன்னேன், ஜெர்மனியில என்ன கூட தான் எல்லாரும் கேலியா பார்க்கறாங்க, பரவாயில்ல வான்னு சொன்னேன். Come now, have a cup of coffee and eat one piece of cake right now. நான் சொன்னேன், பரவாயில்ல உள்ள வா, ஒரு கேக் சாப்பிடு, ஒரு காஃபி குடி அப்படின்னு கூப்பிட்டேன். And then he had a very sad story. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு கதை. His stepfather used to mishandle him. அவனுடைய சொந்த தகப்பன், அதாவது மனைவியினுடைய அம்மாவுடைய இரண்டாவது அந்த திருமணத்தில் அந்த தகப்பனே இந்த பையனை மிக மோசமாக தவறாக பயன்படுத்தினார். Physically and sexually. சரீர பிரகாரமாக, மனதளவில். Then he said, I had to run away from home. அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னான், அதனால நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். And I used to hate all authority. அதனால எனக்கு யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்பு. I used to oppose them.
யாரை பார்த்தாலும் எதிர்ப்பேன். When I met a police, I used to bang them. நான் வந்து யாராவது காவல்துறையில் இருக்கிறவங்கள பார்த்தாலே போதும் அடிப்பேன். And the police will kick me into my mouth. போலீஸ் வந்து என்னுடைய முகத்திலேயே உதைப்பாங்க. And then every teeth was falling down. இப்படித்தான் ஒவ்வொரு போலீஸ்காரங்களா உதைச்சு எல்லா பல்லுமே விழுந்துருச்சு. And then slowly he came to the Lord Jesus Christ after a few weeks. அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழித்து அந்த மனுஷன் எப்படியோ ஆண்டவரிடத்துல வந்தார். And then I told him, it's time you go to a church. அப்போ அந்த பையனை பார்த்து சொன்னேன், இப்போ நீ வந்து ஒரு சபைக்கு போற ஒரு நேரம் வந்துருச்சு. It's not good that you always stick to me. நீ எப்பவுமே என் கூடயே ஒட்டிட்டு இருக்காத. No, he used to come and meet me every evening. ஒவ்வொரு சாயங்கால நேரத்துலயும் வந்து என்கிட்ட பேசுவான். He wanted to talk to me. என்கிட்ட பேசணும்னே வருவான். I said, now the time is over. நான் சொன்னேன், இப்போ உனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. Next Sunday you're going to a church. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு சபைக்கு போகணும். And then you have to go and worship with other believers. நீ போய் மற்ற விசுவாசிகளோட நீ போய் தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னேன். And after this service he came on Monday to me again. இந்த ஆராதனை முடிஞ்சு அடுத்த திங்கட்கிழமை என்கிட்ட வந்தான். I said, hey, how was the church? நான் சொன்னேன், சபை எப்படி இருந்துச்சு? He said, very bad. அவன் சொன்னா, ரொம்ப மோசம். The church on the street was wonderful. இந்த தெருவில் இருக்கிற சபை இருக்குதே அது ரொம்ப நல்லா தான் இருக்கு. The church, the Jesus on the street was wonderful. இந்த தெருவில் இருக்கிற இயேசுநாதர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். But the Jesus in the church was terrible. ஆனால் அந்த சபையில் இருக்கிற இயேசுநாதர் இருக்கார் பார், அவர் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கிறார். Every fellow was looking at me. எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப ஒரு கொடூரமாக பார்க்குறாங்க. Passing comments. Hey, avana par. Yeah. All were nudging. உள்ளே போனால் போது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே மெதுவாக குசு குசுன்னு என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. And after the service, one old man came to him. ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு வயசானவர் என்கிட்ட வந்தார். I'm so happy that you got saved. நீ ரட்சிக்கப்பட்டதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். But should you have such hair? ஆனால் இப்படி நீ கலர் கலராக முடி வச்சிருக்கணுமான்னு கேட்டார். Can you not take away all these chains? இந்த கழுத்தில் போட்டிருக்கிற இந்த இரும்பு சங்கிலியெல்லாம் எடுக்கக்கூடாதான்னு கேட்டார். Such people need some time. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தேவை. You know, they need time. அவர்களுக்கு நேரம் அவசியம். We have to give time that God really changes them. ஆண்டவர் அவளை மாற்றும் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சமாவது நேரம் I கொடுக்கணும். am speaking out of personal experience. உண்மையாகவே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து தான் இது உங்களுக்கு I சொல்றேன். had to do with hundreds of such people. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜனங்களை நான் But பார்த்திருக்கேன். as they begin to walk with God, அவங்க தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்க the power of the Holy Spirit will surely change them. பரிசுத்தாவியினுடைய வல்லமை நிச்சயமாகவே அவர்களை மாற்ற We துவங்கும். have to keep on praying and God will change them. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். But when we come with the rules and regulations, ஆனா நம்ம வந்த உடனே சட்டதிட்டங்கள் எல்லாம் போட்டா I tell you, you will lose the person completely. நான் சொல்ற உடனடியாக அந்த நபரை நீங்கள் இழந்து He விடுவீர்கள். says, Philemon, be careful now. பிலோமோனே நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். Take hold of this fellow. இந்த மனிதனை நீ ஏற்றுக்கொள். Treat him as if you're treating me. இந்த மனுஷனை நீ எப்படி என்னை ஏற்றுக்கொள்வாயோ அதே போல அவனையும் நீ நடத்த The வேண்டும். way you would treat me when I come to you. நான் உன்னிடத்தில் வரும்பொழுது நீ என்னை எப்படி ஏற்றுக்கொண்டு I நடத்துவாயோ அதே want you, போல this person, to be treated in the same way. அதே போல இந்த மனுஷனை நீ ஏற்றுக்கொண்டு நடத்தும்படி நான் விரும்புகிறேன். And treat him as your own son, brother in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அவனுடைய சொந்த சகோதரனாக அவனை ஏற்றுக்கொள்ளும். And then he says one very important thing. அதற்கு பிற்பாடு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். I know that he cheated you. இந்த மனுஷன் உன்னை ஏமாற்றினான் என்று எனக்கு தெரியும். I know that he did some mistakes. அவன் சில தவறுகளை செய்தான் என்று எனக்கு தெரியும். Maybe he robbed something from you. ஒருவேளை உன்னிடமிருந்து சில காரியங்களை திருடி கொண்டு போயிருக்கலாம். In case there is a lot of loss for you personally, ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் உனக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தா don't worry about this. அதை பற்றி நீ கவலைப்படாதே. I will repay everything. நான் அதை உமக்கு முழுவதுமாக This is what happened when we met Jesus one day. கர்த்தராகிய இயேசுவை சந்தித்த பொழுது இதுதான் நமக்கும் கூட நடந்தது. You cannot pay for the sins of your life yourself. உங்களுடைய வாழ்க்கையுடைய பாவங்களுக்கான கடனை நீங்க செலுத்தி தீர்க்க No முடியாது. one can take away the fear of death from you. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மரண பயத்திலிருந்து உங்களை யாருமே விடுவிக்க But முடியாது. Jesus said to every one of us, I have paid everything for ஆனா you. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்க எல்லாருக்குமான கடனை I நான் have செலுத்தி paid for தீர்ப்பேன். all of your sins. உங்களுடைய எல்லா பாவங்களுக்கான கடனை நான் And this is செலுத்தி the தீர்ப்பேன். reason why I went to the cross of Calvary. இந்த காரணத்துக்காக தான் கல்வாரி சிலுவைக்கு நான் சென்றேன். I know your wisdom and health and all your purity will never match my purity. உங்களுடைய ஞானமும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பரிசுத்தமும் ஒருபோதும் என்னுடைய பரிசுத்தத்துக்கு ஈடாகவே முடியாது. Your purity and your holiness will never match my holiness. உங்களுடைய பரிசுத்தம் ஒரு நாளும் என்னுடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பாக முடியாது. But I am going to repay everything.
ஆனால் எல்லாவற்றையும் நான் உடைய வாழ்க்கையிலே செலுத்தி You தீர்ப்பேன். know, in this letter, Paul is a picture of the Lord Jesus இந்த Christ. கடிதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். When we came to the Lord Jesus Christ, totally crumbled one day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு ஒரு நாள் நாம் முற்றிலும் உடைந்து போய் வந்தோம். We were broken. We did not know where to go, நாம் how to எங்கே go. போவது அல்லது எப்படி போவது என்று தெரியாமல் வந்தோம். Who is going to pay for the sins of my life? என்னுடைய பாவங்களுக்கான கடனை யார் செலுத்தி தீர்க்க போகிறார்கள் என்று நினைத்து வந்தோம். Jesus came to you and said, you are saved by grace alone. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், நீ கிருபையினாலே Nothing but grace in your life. வேறு ஒன்றினாலும் அல்ல, கிருபையினாலே மாத்திரம் நீ You don't ரட்சிக்கப்பட்டாய். need to pay anything in your life நீ உடைய வாழ்க்கையில எதற்காகவும் எந்த கடனையும் செலுத்த because வேண்டியதில்லை. I have paid for all of your sins. ஏனென்றால் உடைய பாவங்களுக்கான முழு கடனையும் நான் And செலுத்தினேன். I am the God who chose you. நானே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற And தேவனாய் because I இருக்கிறேன். love you, நான் உன்னை I நேசிக்கிறபடியாலே will never leave you at the place where you are right now. நீ இப்பொழுது இருக்கிறதான இடத்திலே உன்னை நான் விட்டுச் செல்ல போவதில்லை. Whatever damage you could have done to him or to other people right now. ஒருவேளை மற்றவங்களுக்கு நீ எப்படிப்பட்ட தவறு இழைத்திருந்தாலும் சரி, Yes, you have to repent. ஆம், நீ மனம் திரும்ப வேண்டும் You உண்மைதான். have to ask for forgiveness. நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் உண்மைதான். Yes, that is true. Every one of us has to do this. ஆம், நாம் எல்லாருமே அதை செய்ய வேண்டும் உண்மைதான். If you hurt another person, you have to ask for forgiveness. நீங்க மற்றவர்களை காயப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்க வேண்டும் உண்மைதான். This is very normal in any Christian life. இது எந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக You know, சாதாரணமானது. sometimes when you go for counseling in Christian homes, சில நேரங்களில கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீங்க ஆலோசனைக்கு போனா I am so surprised how unapproachable people are. சில நேரங்களில சில குடும்ப ஆலோசனைகளுக்கு போறப்ப அவங்க ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. Oh, then you think, oh, this is the gospel that changed them. இந்த எந்த சுவிசேஷம் இவங்களை மாத்துச்சுன்னு நம்ம அங்க ஆச்சரியப்பட்டுட்டு I உட்கார்ந்து went to a couple one day, ஒரு முறை ஒரு தம்பதிக்கு ஆலோசனை சொல்ல போயிருந்தேன். and in the beginning she said like this. ஆரம்பத்தில் அந்த அம்மா இப்படி சொன்னாங்க. இவர் இன்னொரு ஜாதி, நான் இன்னொரு ஜாதி. That's what she said. அந்த அம்மா இப்படி சொல்றாங்க போன உடனேமே. I said, 3 பிள்ளை பெத்த உடனே தான் ஞாபகம் வருதா? I said, sorry, but I have to ask you this question. இதை கேட்கறதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்க, ஆனால் இந்த கேள்வியை நான் கேட்டு தான் ஆகணும்னு இதை கேட்டுட்டேன். Huh? You have 3 children, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே 3 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. and now you remember? இப்போ தான் உங்களுக்கு ஜாதியே ஞாபகம் வருதா? And she said, yeah, love marriage. பாஸ்டர் நாங்கள் வந்து இந்த அழகுல லவ் மேரேஜ் வேற. இந்த அழகில் அவங்க ஒருத்தர் விரும்பி வேற திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. I personally believe in India there's no love marriage, it's lust marriage mostly. இந்திய தேசத்தில் இந்த காதல் திருமணங்கிறத நான் நம்புறது இல்லை, அது ஒரு இச்சை திருமணம் தான். Mostly, not everyone, mostly. எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. Just one day you meet this girl, ஒரே நாள் தான் அந்த பொண்ணையே பார்த்துருப்பார். 3 o'clock in the afternoon, மத்தியானம் 3 மணிக்கு, 5 o'clock he wants to get married. 3 மணிக்கு தான் பார்த்துருப்பாங்க, 5 மணிக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பார். நான் உன்னை லவ் பண்ணுறேன் 2 மணி நேரத்தில். 2 மணி நேரத்துலேயே அவருக்கு அப்படி ஒரு அன்பு. என்னத்தை லவ் பண்ணுறேன் 2 மணி நேரத்தில்? Yeah? People say like that very easily. ரொம்ப சாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. You know, I tell you, this lady spoke like this, and then she said like this. இந்த அம்மா வந்து இப்படி பேசிட்டு சொன்னாங்க, Pastor, ask him to get out of my home. பாஸ்டர் இவரை வந்து வீட்டை விட்டு போக சொல்லுங்க. Let him pack the bag and go. அவர் பெட்டி துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு போக சொல்லுங்க. I will stay in this place. நான் இதே இடத்துல இருப்பேன். I will get married to another person. நான் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணுவேன். And I will prove how strong I am. நான் எவ்வளோ பலமுள்ள ஆளுன்னு இந்த மனுஷனுக்கு நான் நிரூபித்து காமிப்பேன். I tell you, I was so flabbergasted. I was just listening and listening and listening. அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு கடைசியில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. I just kept quiet and I started praying. நான் அமைதியாக இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். This man is weeping. அந்த மனுஷன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. Both of them were saved by this gospel. 2 பேரும் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க தான். They are in ministry. 2 பேரும் ஊழியத்தில் வேற இருக்காங்க இதில். And this lady is speaking like this. அந்த அம்மா பார்த்தா இப்படி பேசுகிறாங்க. I said, you know what? I have no answers for this now. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் எங்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. I will go and I will pray. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். But now it's almost 20 years. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆயிடுச்சு. They are still together. அவங்க 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. That is itself is a wonder. அதுவே ஒரு பெரிய அதிசயம்தான். Yeah, sometimes you wonder, you come to counseling, you speak to people. சில நேரத்தில் ஆலோசனைக்கு வந்து அவங்க ஒருத்தர் பேசுகிறத பார்த்தா
You have been saved by this gospel of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்களா இவங்க? The gospel of peace, the gospel of grace. சமாதானத்தின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். And then you say, the situation, you have one big lion and a tiger sitting before me. இந்த சுவிசேஷத்தை கேட்டவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் புலி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. And you think you are going to be devoured now. நீங்க நடுவுல உட்கார்ந்துட்டு எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை கடிச்சு குதறிடுவாங்களோன்ற மாதிரி. That's a feeling you have sometimes. சில நேரத்தில் ஆலோசனைக்கு போயிட்டு எங்க நிலைமை இப்படி இருக்கு. And then they come to church. அதுக்கப்புறம் சபைக்கு வராங்க. Hallelujah. Sometimes you have to laugh. சில நேரத்தில் எதை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வருது. Total, you know, the biggest lies are told during the time of praise and worship. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொய்கள் பேசப்படுகிற நேரமே துதி ஆராதனை நேரம் தான். பாடுற பாட்டில் யோசித்து பாருங்க. What is the connection between these songs and us? இந்த பாட்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? Sometimes you sit together with these people. சில நேரத்தில் இவங்களோட நம்ம உட்கார்ந்துருக்கும் போது This is a gospel of reconciliation. ஒரு ஒப்புரவின் சுவிசேஷத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. Years together, not speaking with one another. ஆனால் வருஷக்கணக்காக ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. Yeah, they're in the same room. ஒரே ரூமில் உட்காந்துருப்பாங்க. The mother will say, அம்மா சொல்லுவாங்க, Daniel, tell Papa the food is ready. டேனியல் சாப்பாடு ஆயிடுச்சுன்னு அப்பாட்ட சொல்லு. எல்லாம் ஒரே ரூமில் தான். All of them will be in the same room. எல்லாம் ஒரே அறையில் தான் உட்காந்துருப்பாங்க. And then my husband will say like this. அதுக்கப்புறம் கணவர் இப்படி சொல்லுவார், Daniel பா அம்மாட்ட சொல்லு நான் ரெடின்னு. நான் சாப்பிட வரேன்னு அம்மாட்ட சொல்லு, நீ இவர் அங்கேயே இருந்து சொல்லிட்டு இருப்பார். Nowadays you have SMS, huh? இப்போ வந்து எஸ்எம்எஸ் வேற குறுஞ்செய்தி அனுப்பிக்கிறாங்க. From this room to that room. இந்த அறையிலேருந்து அந்த அறைக்கு ஒரு குறுஞ்செய்தி. Do you think this is an example to the world? இதுதான் உலகத்துக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையா? We are going to speak about the gospel of grace to the other people. மற்றவங்களுக்கு போய் கிருபையின் சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறோம். It's all about mercy of God and love of God. தேவனுடைய அன்பை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் சொல்கிறோம். You have to get reconciled to God. நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லுகிறோம். Only then you can be reconciled with one another. அப்பதான் நீங்கள் ஒருவரோடு ஒரு ஒப்புரவாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறோம். Only then you can be reconciled to yourself. அதுக்கப்புறம் தான் உங்களோடு நீங்களே ஒப்புரவாவீர்கள். Everything is wonderful in theory. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. But what about our practice? ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் நடைமுறையில் என்ன? Dear brothers and sisters, if the Holy Spirit does not change you completely into the image of Jesus. அப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றவில்லை என்று தான் அர்த்தம். Every day, if you're not changing and conforming to the image of Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மறுரூபமாகிக் கொண்டே இல்லை என்று சொன்னால் What is the point of the gospel? சுவிசேஷத்தினுடைய அர்த்தம் தான் என்ன? What is the point of the gospel? சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? I hope no one is sitting before me this evening like that. நான் நினைக்கிறேன் இது மாதிரி இந்த மாலை வேளையில் எனக்கு முன்பாக யாரும் உட்கார்ந்திருக்கவில்லை என்று நினைக்கிறேன். I know in certain situations it's very hard. எனக்கு தெரியும் சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஒப்புரவாவது கடினம் என்று எனக்கு தெரியும். I know what is happening in certain families. எனக்கு தெரியும் சில குடும்பங்களில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும். It's very hard to get reconciled. அவங்களோட நம்ம ஒத்து போவதும் அல்லது ஒப்புரவாவதும் மிக மிக கடினம் தான். Living with a beast is not so easy. ஒரு மிருகத்தோடு வாழ்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. Sorry to tell you this. அதை சொல்லுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். Sometimes it is like living with a beast. சில நேரத்தில் மிருகத்தோடு குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. How to speak about reconciliation? இவங்ககிட்டலாம் எப்படி போய் ஒப்புரவு பற்றி பேசுறது? I pray that God really makes us light into the darkness of this world. கர்த்தர் தாமே இந்த உலகத்தினுடைய இருளுக்குள்ளாக தம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். We are called to be salt of the earth. நாம் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be light in the darkness. நாம் இருளிலே வெளிச்சமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Our light should shine into the darkness of this world. நம்முடைய வெளிச்சமானது இந்த உலகத்தின் இருளுக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும். When people see our lives, மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, when people really have friendship with you, உங்களோடு கூட மற்றவர்கள் நட்பு கொள்ளும்போது,
When they see how you treat your children, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்று பார்க்கும்போது, how respectful you get along with your wife, உங்களுடைய மனைவியை நீங்கள் எப்படி கனத்தோடு நடத்துகிறீர்கள் என்று பார்க்கும்போது, how obedient you are in the family, நீங்கள் குடும்பத்தில் எப்படி வீட்டில் கீழ்ப்படிதலோடு இருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது, this is the greatest testimony you can ever have. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாட்சியே. I don't want to say I had no battles at home. என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். That will be an utter lie. அது வந்து சுத்த பொய்யா இருக்கும். God had to teach me His ways. ஆண்டவர் தம்முடைய வழிகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். I used to be a very independent person. நான் எப்பொழுதுமே ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புகிற ஒரு நபர். Independent, totally independent. முற்றிலுமாக எனக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு தான் பிடிக்கும். You know, one day I came from an evangelistic meeting in South Germany. ஒரு நாள் தெற்கு ஜெர்மனியிலேருந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தேன். And I was praying in the plane, sitting next to the window. I was praying for Germany now. நான் திரும்பி விமானத்தில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்படியே விமானத்தினுடைய ஜன்னல் வழியாக பார்த்து தெற்கு ஜெர்மனிக்காக ஜெபம் பண்ணுறேன். Big pastor coming back from evangelistic crusade. பெரிய போதகர் பெரிய கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். Praying for revival in Germany. ஜெர்மனியில் அப்படியே எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு வரேன். And then I went home. I do not know what happened in my head on that day. வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. My wife came down and picked up my baggage. என் மனைவி வந்தாங்க, வந்து என் பையை எடுத்துக்கிட்டாங்க. I don't know what happened to me. இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. That's what I said. திடீர்னு ஒரு கோவம் வந்து இப்படி திட்டிட்டேன். I do not know why. ஏன் கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல. Some little word she said. அவங்க சொன்ன ஏதோ ஒரு சின்ன வார்த்தை. I was so angry. அவ்வளோ கோவம் வந்துருச்சு எனக்கு. I said, can't you wait till I come up to the home? You know, sometimes we are like this. மாடிப்படி ஏறி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நான் கோவப்பட்டு திட்டிட்டேன். Then I went home and I said, Lord. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நான் யோசித்தேன், ஐயோ ஆண்டவரே, பெரிய எவாஞ்சலிஸ்ட் வராரு, பெரிய பாஸ்டர். He was praying for the whole of Germany. பெரிய பாஸ்டர் அப்படியே முழு ஜெர்மனிக்குமே ஜெபிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. Next day, the theme is forgiveness in another convention. அடுத்த நாள் பார்த்தா மன்னிப்பை பற்றி நான் வந்து ஒரு பெரிய கருத்தரங்களை வேற பிரசங்கம் பண்ணணும். Next day, very next day. அடுத்த நாளே சரியா மாட்டிக்கிட்டேன். I had to pray. I had to work about forgiveness. இப்போ நான் வந்து ஜெபிக்கணும், மன்னிப்பை என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தணும், அதுக்காக ஆயத்தப்படுத்தணும். Preparing. செய்தி ஆயத்தம் பண்ணுறேன். Nothing is moving. ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. Nothing is moving. ஒன்றும் ஓட மாட்டேங்குது. Hey, what did you do yesterday evening? நேற்று சாயங்காலம் நீ என்ன பண்ண? The Holy Spirit began to talk to me. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். What did you do yesterday? நேற்று என்ன பண்ண? And now we are going to speak about forgiveness. இப்போ போய் மன்னிப்பை பற்றி பேச போறியா? What about that lady in the next room? பக்கத்தறையில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே, அவங்க பற்றி என்னாச்சு? What happened to her? அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தியா? I waited till 4 o'clock or 4:30. 4 மணி ஆச்சு, 4:30 மணி ஆச்சு. Took a shower. குளித்தேன். God says, no, you are not going. ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ கூட்டத்துக்கு போகக்கூடாது. You are not going. நீ போக முடியாது. Before you settle this at home, வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையை நீ சரி பண்ண வரைக்கும் don't go. நீ ஆராதனைக்கு போக முடியாது. Big battle. பெரிய போராட்டம் எனக்கு. Then of course, I took a bowl, big bowl. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து filled it with water. அதை தண்ணீர்னால நிரப்பி. And I said, Uta, I want to wash your feet. நான் போய் சொன்னேன், ஊட்ட உன்னுடைய பாதங்களை நான் கழுவ விரும்புகிறேன். I have to ask for forgiveness. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். It was unnecessary yesterday. தேவையில்லாமல் நேற்று ஒரு பிரச்சனை. I do not know why I started this. நான் ஏன் இந்த கோவப்பட்டு அதை ஆரம்பித்தேன்னு எனக்கே தெரியல. Please forgive me. தயவு செய்து என்னை மன்னித்துக்கொள்ளுன்னு சொன்னேன். Then I started to wash her feet. அதுக்கப்புறம் உங்களுடைய பாதங்களை கழுவ ஆரம்பித்தேன். Went very late to the meeting. கூட்டத்துக்கு ரொம்ப தாமதமாக தான் போனேன். The people said, normally you're very punctual. அவங்க சொன்னாங்க, சாதாரணமாக நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துடுவீங்க. Yeah, today I couldn't. நான் சொன்னேன், ஆனால் இன்றைக்கி முடியலன்னு சொன்னேன். Then I gave one testimony at the beginning of the meeting. அந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு சாட்சியை சொன்னேன். Because everything had to be cleared now. ஏன்னா எல்லாம் இப்போ சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை. I told them very frankly what happened at home. வீட்டில் என்ன நடந்ததுன்னு வெளிப்படையாக எல்லாரும் முன்னாடி சொன்னேன். You know, sometimes we can flare up and behave as if nothing happened.
சில நேரத்தில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்ம போயிட்டுருப்போம். I hope no one is here who's sitting before me now. நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே யாரும் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கவில்லை என்று நினைக்கிறேன். பாஸ்டர் இதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர், வீட்டுக்கு போனால் எனக்கு வேறு இருக்கும். Maybe someone is thinking like this. ஒருவேளை இப்போ அப்படி யாராவது இங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. But this is my testimony. ஆனால் இது என்னுடைய சாட்சி. One day I raised my hand like this ஒரு நாள் என்னுடைய கரங்களை for இப்படி my நான் son. என்னுடைய மகனை அடிக்கிறதுக்கு ஒரு நாள் கையை ஓங்கிட்டேன். Actually, he told me the truth. அன்னைக்கு அவன் உண்மையை தான் சொன்னான். I don't know why I did this. ஏன்னு தெரியல, எனக்கு கோவம் வந்துச்சு. I never used to raise my hand so often against him. சாதாரணமாக அவனை அடிக்கிறதுக்கு நான் கையை ஓங்கினதே கிடையாது. But that was dreadful. அன்னைக்கு ஏன்னு தெரியல, அப்படி நான் செஞ்சுட்டேன். And then he was in the university. I went to visit him. அதுக்கப்புறம் அவன் பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகிறான். அதுக்கப்புறம் நான் அந்த பகுதிக்கு போனேன். And I was preaching in his area. அவன் படிக்கிறதான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். And I said, Daniel, I'd like to come and stay with you. நான் சொன்னேன், டனிலோ, நான் உங்களோட ஒரு நாள் இருக்க விரும்புகிறேன். He said, yeah, no problem, come. அவன் சொன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கன்னு சொன்னான். And then in the evening, as we were talking with one another, சாயங்காலம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது I said, you remember that day I raised my hands? நான் சொன்னேன், டனிலோ, ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் உனக்கு அடிக்கிறதுக்கு கையோங்கினேன். He said, I will never forget it so easily. அவன் சொன்னான், அதை மாத்திரம் நான் சீக்கிரமாக மறக்க முடியாதுன்னு சொன்னான். That's what he told me. இதெல்லாம் மறக்க முடியுமா? I will not forget so easily. அதை நான் அவ்வளோ எளிதில் மறக்க முடியாதுன்னு சொன்னான். Again, I had to talk with him. மறுபடியும் டனிலோட்ட நான் பேசினேன். Again, the bowl of water. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர். I began to wash his feet. அவனுடைய பாதங்களை நான் கழுவ ஆரம்பித்தேன். Dear brothers and sisters, the gospel is about reconciliation. அருமையான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷம் என்பது அது ஒரு ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம். Don't you ever continue with bitterness. தயவு செய்து கசப்பிலே நிலைத்திருக்காதீர்கள். Without grace or mercy or love in your life. உடைய வாழ்க்கையில் கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் இல்லாமல் This will never function. இது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. The preaching and the praising, everything, and the prayer, everything can go to null, I tell you. உங்களுடைய பிரசங்கம், உங்களுடைய வேத வாசிப்பு அல்லது உங்களுடைய ஜெபம், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். I want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to the end of this message, இந்த செய்தியினுடைய முடிவுக்கு நாம் வரும்போது maybe God had to speak with someone this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் கர்த்தர் இங்கே இருக்கிற யாருடனாவது பேசியிருக்கலாம். Maybe you are living in bitterness against someone. ஒருவேளை யாரோ ஒருவருக்கு விரோதமான ஒரு கசப்போடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Some people say, I will forgive but never forget. ஒரு சிலர் சொல்லுவார்கள், மன்னித்திருவேன் ஆனால் மறக்க மாட்டேன். If you really forgive, you will forget. நீ உண்மையாக மன்னிச்சிருந்தா உண்மையாகவே மறந்து விடுவீர்கள். Yeah? You will do this. நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள். It could be against our own children. ஒரு நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு விரோதமான காரியமாக இருக்கலாம். Not only between mother or father, husband and wife, but also little children. சமயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் மாத்திரமல்ல, ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோருக்கு மத்தியில் கூட இருக்கலாம். We behave like the great evangelist. ஒரு பெரிய சுவிசேஷகனை போல நடந்து கொள்வோம். But at home, everything is in tatters. ஆனால் வீட்டில் பார்த்தா எல்லாம் முற்றிலும் மோசமாக இருக்கும். What's the point of that? அதில் என்ன நோக்கம் இருக்கிறது? I am not accusing anyone here. நான் இங்கே இருக்கிற யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. But you have to ask God. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். Lord, I was saved by your good news. ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். And you paid everything for my salvation. நீர் உன்னுடைய ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் செலுத்தினீர். I don't need to fear death or Satan anymore. என்னுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கோ சாத்தானுக்கோ நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. You have paid for the sins of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய கடனை நீர் செலுத்தி தீர்த்தீர். But I now, Lord, need to grow in sanctification. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறேன். You have justified me.
ஆண்டவரே நீர் என்னை நீதிகரித்திருக்கிறீர். But I have to grow in sanctification ஆண்டவரே எப்பொழுதோ நான் பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறேன். so that I come to the place of glory. எனவே என்னுடைய வாழ்க்கையில் மகிமையின் இடத்திற்கு நான் ஒரு நாள் வரும்படியாக. This is my desire. ஆண்டவரே இதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. I want to come to the place of glory. ஆண்டவரே மகிமையின் இடத்திற்கு நான் வர விரும்புகிறேன். If God has spoken to you this evening, கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசியிருப்பார். settle things as soon as you go home. நீங்கள் வீட்டுக்கு போன உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டிலே காரியங்களை சரிப்படுத்துங்கள். Never let enmity and bitterness to exist. தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கசப்பும் விரோதமும் குடியிருப்பதற்கு இடம் கொடாதிருங்கள். It's a gospel of reconciliation. இது ஒரு ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷமாக இருக்கிறது. And this is the message that God has given into your hands. இந்த செய்தியை தான் ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். Can we sing the song, This is my desire, once again? This is my desire என்கிறதான அந்த ஆங்கில பாடலை மறுபடியும் ஒரு விசையாய் கூட நாம் பாடப்போகிறோம். It's a wonderful old song. மிக அற்புதமான ஒரு பழைய பாடல் இது. But I like it very much. இந்த பாடலை எனக்கு மிகவும் பிடிக்கும். Lord, this is my desire to honor you. ஆண்டவரே உம்மை கனப்படுத்துவதே என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. With all of my heart I worship you. ஆண்டவரே என்னுடைய முழு இதயத்தோடு கூட உம்மை நான் ஆராதிக்கிறேன். All I have within me, ஆண்டவரே எனக்குள்ள எல்லாவற்றோடும் I give you praise. உம்மை நான் துதிக்கிறேன். All that I adore is in you. ஆண்டவரே நான் விரும்பி பாராட்டுகிற எல்லாமே உமக்குள்ள இருக்கிறது. Lord, I give you my heart. ஆண்டவரே என் இதயத்தை உமக்கு நான் கொடுக்கிறேன். I give you my soul. என்னுடைய ஆத்துமாவை உமக்கு கொடுக்கிறேன். I live for you alone. ஆண்டவரே உமக்காக மாத்திரமே நான் வாழுகிறேன். ஏற்றுக்கொள்வோம்